வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா 15/4/2026 பிரதோஷ வழிபாடை பற்றி பேச போகிறேன். அது எங்கேன்னு சொன்னால் கோவளத்தில் கோவளம் கூற்றோட்டுக்கிட்ட இருக்கிற உப்பளம் உள்ளே போகணும். உப்பளத்தில் உள்ள ஒரு ஈஸ்வரன் சுயம்புவாக தோன்றிய நந்தீஸ்வரரும் ஈஸ்வரரும் கோயில் இருக்காங்க. கூரையால் வேயப்பட்டது தான் அது. இருந்தாலும் மாதத்தில் 2 முறை பிரதோஷ வழிபாடு அங்கே சிறப்பாக நடக்கும். இங்கே எல்லாம் அபிஷேகம் பண்ணுவாங்க. தண்ணி, எண்ணெய், அபிஷேகத்தூள், மஞ்சள், சந்தனம், தேன், இளநீர், இப்படி எல்லாத்தாலையும் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணுற மஞ்சள் சந்தனத்தை வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் தருவாங்க. அபிஷேக தண்ணி எல்லாருக்கும் தெளித்து விடுவாங்க. நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே முதல் அந்த கிணறு எங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போகிற வழியிலேயே அந்த கிணறு இருக்குது. அந்த எங்கேருந்து கண்டெடுத்தோமோ அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்தை தாண்டி தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்கு போகிறதுனா நம்மளுடைய ஆஞ்சநேயர் பகவான் இருப்பார். முதல்ல எடுத்தோடனே ஆஞ்சநேயர் பகவான், இந்த பக்கம் ஆஞ்சநேயர் பகவானும் இந்த பக்கத்தில் அரச மரமும் இருக்கும். அது உள்ளே போனால் கூரை இது தான். அங்கே கொடிமரம் நந்தியம் பெருமாளும் இருப்பாங்க. அதுக்கு நந்தியம் பெருமாளுக்கு நேராக ஈஸ்வரன் இருப்பார். நந்தியம் பெருமாளுக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே அவர் பேர் பூலோகநாதர். அந்த ஈஸ்வரனுடைய பேர் பூலோகநாதர். அம்பாள் பேர் பூலோகநாயகி. அவங்களுக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் நடக்கும். எல்லாருக்கும் அபிஷேகம் நடந்து எல்லாருக்கும் ஆரத்தி காட்டுவாங்க. ஆரத்தி காட்டி பிரசாதம் தருவாங்க. குங்கும பிரசாதம், விபூதி பிரசாதம் தருவாங்க. அது முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பிரசாதம், எல்லாருக்கும் போகிறவங்க அத்தனை பேரும் வயிறார சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பிரசாதமும் தருவாங்க. அப்படி ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 6 ஆகிடும் அந்த கோயிலினுடைய அபிஷேகம்லாம் முடிஞ்சு எல்லான்றதுக்கு. அதனால் நிறைய பேருக்கு இந்த உப்பளத்தில் இருக்கிற ஈஸ்வரரை சுயம்போ தோன்றணும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் சரி, நான் அடைஞ்ச சந்தோஷத்தை ஒரு பலனை நீங்களும் அடையணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு உப்பளத்தில் இப்படி கோயில் இருக்குதுன்னு கூட தெரியாது. அதனால் நீங்களும் வாங்க. வந்து ஆஞ்சநேயர், நந்தியம் பகவான், அதுக்கடுத்து ஈஸ்வரனுக்கு பின்னால் விநாயகர், முருகர், இப்படி எல்லாரும் இருக்காங்க. நீங்களும் வந்து நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த கோயிலில் எப்படி நடக்குது, என்னென்ன செய்கிறாங்கன்றத உங்களுக்கு அப்படியே இதில் நான் காட்டியிருக்கேன். அங்கே நடந்த அந்த ஐயர் எப்படி அந்த கோயில் உருவானது, எப்படி அங்கே மேலதாளம் எப்படி நடந்தது, அங்கே எப்படி பாட்டு பாடுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடிக்கடி செய்வாங்களான்னு கேட்டால் இப்படி அடிக்கடி செய்ய மாட்டாங்க. பிரதோஷம் 2 பிரதோஷம் எப்பயுமே நடக்கும், விமரிசையாக நடக்கும். மேலதாளம் வைக்கிறதெல்லாம் எப்பயாவது ஒரு இது சித்திரை பிரதோஷன்றதுனால மேலதாளெலாம் வச்சு பாட்டு இதெல்லாம் வச்சு செஞ்சாங்க. நீங்களும் ஒரு முறை உங்களால் நீங்கள் கிட்ட இருந்தீங்க, சுற்று வட்டாரத்தில் எல்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஐயனை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது அங்கே என்னென்ன நடந்தது, எப்படி அபிஷேகம் பண்ணாங்க, எப்படி அலங்காரத்தோடு இருந்தார் ஈஸ்வரன், நந்தியம் பகவான் எப்படி இருந்தார், அம்பாள் எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்போ சீக்கிரத்தில் அவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குது. இதில் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் நீங்களும் ஐயனை பார்த்து அருள் பெறுங்க. நன்றி சொந்தங்களே. திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு அந்த பெருவிழா என்று சொல்லக்கூடிய பெருஞ்சாந்தி பெருவிழாவை செய்வர். ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய தூத்துக்குடி அறநெறி அண்ணலார், நம்முடைய சாண்டி கல்வி குழுமத்துடைய தலைவர் திரு சாண்டி செல்வராஜ் ஐயா அவர்கள், அடியனுடைய தந்தையார் திருவேற்காடு தவத்திரு ஐயப்ப சுவாமியுடைய திருமடத்து ஆசான புலவர் M.K. பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள் எல்லாமே இங்க இருந்து இந்த உப்பள பகுதியில இந்த கிணறை எடுக்கக்கூடிய காலத்துல சிவலிங்கம், இந்த பானலிங்கம் அப்ப கிடைக்கப்பெற சுயம்பு நந்தியும் சுயம்பு பூமிநாத பெருமாவுடைய திருமேனியும் கிடைக்கப்பெற அப்ப திருவேற்காடு ஐயப்ப சுவாமிகள் அவர்கள்ட்ட தான் இதை போல சொன்ன உடனே அவங்க தான் நள்ளிரவு வேலை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய பூமிநாத பெருமானை இந்த இடத்துல எழுந்தருள பண்ணிய அந்த தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் கிட்டத்தட்ட 110 அகவை வாழ்ந்தவர்கள். இந்த மண் உலகத்தில 110 வயசுன்றதுலாம் எல்லாராலையும் வாழ முடியுமா? எல்லாராலையும் முடியாது. ஆனா நம்முடைய திருவேற்காடு தவத்திரு ஐயப்ப சுவாமிகள் தான் அவர்கள் இப்ப சிவமாம் பேரு பெற்று பரிபூர்ணம் அடைஞ்சு
கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளுக்கு மேல ஆகிட்டு. ஆனா அன்னைக்கு அவர் தான் வந்து ரிஷி பிரதர்ஷியாக அங்கிருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல எழுந்தருள பண்ணினார்னு பார்க்கிறோம். அதனாலதான் சிரபுரீஸ்வரர் எத்தனை இடர்பாடுகள், எத்தனை பெரு வெள்ளம் தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெள்ளம் வந்த போது அப்ப நாங்க திருவேற்காடு மடத்துல இருந்து வருவோம். மடத்தினுடைய புலவராக அடியேனும் அன்பர்கள் எல்லாருமே வருவோம். இந்த முதல் பிரதோஷத்துக்கு தண்ணி வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு தண்ணி மூடிடுச்சு. அது இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்ல வந்து முதல் பிரதோஷத்துக்கு அவ்வளவு பொருளை கொண்டு வந்து பண்ணும். அடுத்து 2வது பிரதோஷத்துக்கு பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள சிவலிங்கம் வரைக்கும் தண்ணி உள்ள மட்டம் ஏறி போச்சு. உள்ள எப்படி பண்ண போறோம்னு நினைச்சோம். ஆனா அன்னைக்கு ஆச்சரியம், அந்த பிரதோஷ வழிபாடு தடைபடாது, அந்த வெள்ளம் நீங்கி அந்த 2வது பிரதோஷமும் பண்ணும். 3வது பிரதோஷம் பாத்தீங்கன்னா அப்ப கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான வெள்ளம் இந்த கூரைக்கு மேல போச்சு. அவ்வளவுதான், கோயிலே போச்சுட்டாங்க எல்லாருமே. அப்ப அந்த வெள்ளத்துல பார்க்கும் போது எங்க இருக்க போறாரு சாமி, எங்க இருக்க போறாரு, அந்த கூரை எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா ஆச்சரியம், ஏன்னா பூமிநாத பெருமான் சாதாரண பிரதர்ஷனம் கிடையாது. ஐயப்ப சுவாமியுடைய தாபிக்க பெற்றோர் 3வது வெள்ளத்திலேயும் இதை தாண்டி போன வெள்ளத்திலேயும் பிரதோஷம் தடைபடாது. முதல் நாள் வெள்ளம், மறுநாள் நாங்க சாயங்காலம் வரும் பார்த்தா வெள்ளமெல்லாம் முழுமையும் கடலுக்குள்ள போய் சேர்ந்து அப்போ உள்ள வந்து பார்க்க சாமி அப்படியே இருந்து அவர் மேல சாத்தின பூவோ எதுவுமே வெள்ளத்துல அடிச்சுட்டு எதுவுமே போகல. அப்படியே சுவாமி சிறப்புரீஸ்வரர் எத்தனை கட்டிடங்கள் இல்லையா. வெள்ளம் வந்தது நம்ம முடிச்சூர்ல இருந்து சென்னை மாநகரத்துல எவ்வளவு வெள்ளத்துல எத்தனை கட்டிடங்கள் பாதித்தது, எத்தனை இடிபாடுகள். ஆனா பூமிநாத பெருமான் சுத்தியே 4 பக்கமும் பெரிய வெளி, 4 பக்கமும் தண்ணி. அந்த வெள்ளத்திலேயும் இந்த கூரையும் இந்த இடமும் இருந்தது அப்படின்னா காரணம் பூமிநாத பெருமானுடைய மகத்துவமும் நம்முடைய ஐயப்ப சுவாமியுடைய ஸ்தாபிக்க பெற்ற அந்த ஒரு குரு அருளும் தான். ஆகினாலே நம்முடைய பூமிநாத பெருமானுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா செய்து ஆகிவிட்டது. ஆகினாலே அவருக்கு அடுத்து விரைவிலே திருப்பணி செய்து பூமிநாத பெருமானுக்கு விரைவில் நம்முடைய திருவேற்காடு ஐயப்ப சுவாமியுடைய குரு அருளோடும் நம்முடைய தூத்துக்குடி சாண்டி கல்வி குழுமங்களுடைய தலைவர் சாண்டி செல்வராஜ் ஐயா அவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய திருமணத்தோடு நம்முடைய அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து விரைவில் இவருக்கு நிகழ்த்த பெற வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தை நம்முடைய பூமிநாத பெருமானுடைய திருவடிகளை இந்த தருணத்திலே வைத்து உங்களுடைய மனதுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லா பிரார்த்தனையும் நம்முடைய பூமிநாத பெருமானுடைய திருவடிகளிலே நல்ல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தோ வந்திருப்போம், எல்லாம் வந்திருப்பீங்க. எல்லாரும் உங்க மனசுல நல்ல ஒரு சீக்கிரம் ஒரு திருமணம் நடக்கணுமா, ஒரு பிள்ளை பேரு வாய்க்கணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல குழந்தைகளுக்கு கல்வி, நல்ல ஆயுள், நல்ல மகிழ்ச்சி எல்லாம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய விண்ணப்பங்களை எல்லாம் நல்ல மனமாற நல்ல 2 கரங்களை எடுத்து கை கூப்பி நல்ல மனமாற பூமிநாத பெருமானையும் அன்னை பூலோக நாயகி அம்மையும் பிரார்த்தித்து உங்களுடைய மனதார இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் வேண்டிக் கொண்டு அடியன் ஓம் நம சிவாயன்னு சொல்லுவேன். அது 5 முறை அனைவருமாக சேர்த்து சொல்லுவேன். முதல்ல எல்லாரும் இருகரம் கூப்பி பூமிநாத பெருமானிடத்தில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை எல்லாம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.